மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு பங்குனி உத்திரம், பங்குனி வெயில் பல்ல கழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு படத்துல சொன்னது மாதிரி கடுமையான வெயில் எல்லா பக்கமே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆறுதலாக இன்னும் ஒரு 2 நாட்கள்ல 7 நாட்களுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை மையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. இப்படிதான் எந்த நேரத்தில் மழை பெய்யும், எந்த நேரத்தில் வெயில் அடிக்கும் அப்படின்னு தெரியாத மாதிரிதான் நாட்டோட சூழலுமே எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கிற மாதிரியாகத்தான் இருக்கிறது. அரசியல் சூழலும் சரி அல்லது அமெரிக்கா சூழலும் சரி கொஞ்சம் ஒரு மப்பம் வந்தானம்மா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத மாதிரியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். சோக்குல போகும். இது முச்சதி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். அமித்ஷா நேற்று இரவு சென்னை இறங்கியவுடனேயே பல பரபரப்பான அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. காலையில இருந்து இலவு காத்த கிளியாக அமித்ஷா ஒரு பிரஸ் மீட் நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் டெமோக்ரஸி இல்லையா, அதனால டக்குனு வர மாட்டேங்குது அப்படின்னு பேனர் எல்லாம் விரிச்சிட்டு 7 சேர் வேற போட்டிருந்தாங்க. யார் இந்த 7 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேர் கொண்ட குழு எது, சேர்ல இருப்பாரா இல்ல எடப்பாடி சேர் கடியில இருப்பாரா அப்படிங்கிற பல விவாதங்கள் நடைபெற்றது. திடீர்னு பார்த்தா அந்த இதையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தப்ப திடீர்னு பார்த்து டக்குன்னு பேனரை மாத்தினாங்க. பிஜேபி பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டுக்கு போய் ஆறுதல் விசாரித்து விட்டு வந்தார். அங்க கோகனட் வாட்டர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க நோ சாதா பாணி அப்படின்னு சொல்ல அதையெல்லாம் சேனல் பயங்கரமா ஒருத்தர் தண்ணி கேட்டது குத்தமாயா அப்படின்ட்டு கோகனட் வாட்டர் வேண்டுமா என்று கேட்ட தமிழிசை சாதா பாணி போதும் என்று சொன்ன அமித்ஷா பக்கத்து உட்கார்ந்து அண்ணாமலை ரியாக்ஷன் அப்படின்னு அண்ணாமலை ரியாக்ஷன் கடைசி வரைக்குமே தெரியவே இல்லை கேமரால. அப்படி அவங்க போய் நலம் ஒருத்தர் வீட்டுல இறந்துட்டா அப்பதான் வர்றாங்கன்னா போய் நலம் விசாரிப்பாங்க. வீட்டுக்கு தண்ணி கொடுங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல 2 பாட்டில் விஷம் வச்சிருக்கேன் குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்படி அதுக்கப்புறமேல் தமிழ்நாட்டினுடைய அரசியலையே ஒட்டுமொத்தமா புரட்டி போட்டு அரசியலின் திசையை தீர்மானிக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அபிமானம் பெற்ற ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறா. அப்படி எதுக்கு நான் காலையில நானும் உட்காந்துருக்கேன், யாருமே வரல, சரி உங்களையாவது பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போறாரா என்னன்னு தெரியல. அவர்தான் குருமூர்த்தி ஏற்கனவே சொல்லியிருக்கார், வீடு தீப்பத்தின்ட்டு எரியுது, என்ன சாக்கடை ஜலமாவது எடுத்து குத்துங்கோ அப்படின்னு நாங்கள் சசிகலாவை பயன்படுத்த நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யார் சாக்கடை ஜலம் என்று தெரியவில்லை. ஆக மொத்தம் இப்படியான ஒரு நிதானமற்ற ஒரு சூழ்நிலையை பாஜக நிலவக்கூடிய நேரத்தில் ஒரு வழியாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் அமித்ஷா தான் தன்னுடைய வாயால் அறிவித்திருக்கிறாரே தவிர எடப்பாடி பழனிசாமி அதை அறிவிப்பதற்கான வாய்ப்பே அவர் தரவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். அமித்ஷா என்னன்னா எனக்கு இந்த பிரஸ் மீட் மூலம் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அமித்ஷாவுக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறது. அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால அவர் இந்தியில பேசுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டால் கூட அவர் இந்தியில தான் பேசுகிறாரு. அதனாலதான் நம்மள மும்மொழி கொள்கையை படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல திணிக்கிறாங்க. சரி ஓகே, இவங்க படிச்ச மும்மொழி கொள்கையில அந்த இங்கிலீஷ் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியவே இல்லை. அவருக்கு தெரிஞ்சது 2 மொழி கொள்கை தான், ஒன்னு குஜராத்தி, இன்னொன்னு ஹிந்தி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுக பாஜக கூட்டணி அதை பற்றி அமித்ஷா கேள்விகளுக்கு பதில் சொன்னார். என்னன்னா திமுகவை எதிர்ப்பதற்காக, திமுக ஊழல்களை எதிர்ப்பதற்காகத்தான் இந்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுவும் இது டாஸ்மாக் 36,000 கோடி ஊழல் அப்படின்னு இருக்காரு. அண்ணாமலை 1000 கோடி தான் சொன்னாரு. ஈடியே 1000 தான் சொல்லிச்சு குற்றப்பத்திரிக்கை. இன்னொன்னு அது இன்னுமே ரெய்டு நடந்திருக்கிறதே தவிர வழக்கெல்லாம் முடிஞ்சு அப்படியான ஒரு இதுவுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல. அமலாக்கத்துறையே ஒரு பிரஸ் நோட்டு தான் அறிவித்தார்களே தவிர இல்லை. ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே அதற்கான தொகை இவ்வளவு அறிவிப்பது சட்டவிரோதம். இன்னொரு விஷயம் பல விஷயங்களை அடுக்கிறாரு. அது எல்லாமே அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு வெளியிட்டதுதான். வேட்டி சேலை ஊழல், எல்காட்டுல ஊழல், அதுல ஊழல், இதுல ஊழல்னா 11 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி ஆட்சி தான். ஊழல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அதை விட்டு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வதில் என்ன நியாயம் இருக்க போகிறது? இன்னொன்னு வேலை வாங்கி தருவதில் ஊழல்ங்கிறாரு. அந்த ஊழல் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாக செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒன்று. இந்த பிரஸ் மீட் முழுக்க என்னன்னா, அமித்ஷா மட்டும்தான் பேசிக்கொண்டே இருக்கிறாரே தவிர எடப்பாடி பழனிசாமி என் வீட்டுல அவர் இல வீட்டுல உட்கார்ந்த மாதிரி இவர் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கா, இவர் ஒரு பக்கம் இல வீட்டுல உட்கார்ந்த மாதிரி அண்ணாமலை உட்கார்ந்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமியாவது தன்னுடைய அந்த புன்னகிதவனும் முகத்தை அப்பப்போ காட்டுறதுக்கு முயற்சி செய்தார் தவிர அண்ணாமலை போய் பேயறிஞ்ச மாதிரி தான் கடைசி வரைக்குமே இருந்தாரு. ரிப்போர்ட்டர்ஸும் கேட்கிறாங்க, அண்ணாமலை தான் மாநில தலைவர், அவரை மாற்றினால்தான் அதிமுக கூட்டணி சொன்னாங்களா அப்படின்னா இப்ப கூட அவர் தான் அண்ணாமலை தான் மாநில தலைவர்ங்கிறாரு.
இந்த காமெடியெல்லாம் நாங்க பணம் பார்த்திருக்கோம். அந்த காமெடி கூட அண்ணாமலை சிரிக்கல. ஏன்னா நைனா நாகேந்திரன் தானே பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. நைனா நாகேந்திரன் தான் அடுத்த தலைவர்களால தான் அவரை உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு இவர் தலைவர்கள் என்ன விதமான அர்த்தம் இருக்கும் என்று சொல்லி நீட்டை பற்றி கேள்வி கேட்டாலும் சரி, அல்லது தொகுதி மறுசீரமைப்பை பற்றி கேட்டாலும் சரி, எல்லாவற்றையும் திமுக திசை திருப்புகிறது சொல்லக்கூடிய அமித்ஷா, நீட்டை நாங்கள் ரத்து செய்ய போகிறோம் அல்லது தொகுதி மறுவரையை தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை கூட அமித்ஷாவுடைய வாயிலிருந்து வரவில்லை. நாங்க கூட்டணி ஆட்சி அமைவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட்டணி ஆட்சினா பிஜேபிக்கு அமைச்சரவை தருவாங்களான்னா அது முடிவு பண்ணி சொல்லுவோம், தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணி சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. எங்களுக்குள்ள ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறார்கள். அப்ப அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல நீட் ரத்து உட்பட விஷயங்கள் அதுல வைக்கப்படுமா, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துவாரா அப்படிங்கிற கேள்வி. அப்புறம் போற போக்கில் எக்கச்சக்கமான பொய்களை அவர் சொல்றார். அவர் இந்தியில சொன்னதுல நமக்கு தெரிந்த பொய்கள், தமிழ்ல ஸ்ரீகாந்த் கணேசன் ஒருத்தர் முடிவு வைத்தார், அவர் அதுக்கு மேல போய் சொல்றாரு. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை தொடங்கியதே மோடி தாங்கிறாரு. அது 2008 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட ஒன்று. அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் மத்தியில் நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக மொத்தம் இந்த கூட்டணி என்பதை கழுத்துல கத்தி வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ரியாக்ஷன்ல தெரிகிறது. அண்ணாமலைக்கும் இதுல விருப்பம் இல்லை என்பதும் தெரிகிறது. அப்ப யார் இந்த கூட்டணிக்கு வேலை பார்த்து ஓட்டு வாங்க வைக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்து விட்டார், அன்வர் ராஜா கடுமையாக விமர்சித்து விட்டார். அதுபோக இப்ப சைதை துரைசாமி அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கணுங்கிறப்ப அவர் ஒரு வேலை வெட்டி இல்லாத கேபி முனுசாமி சொல்லிட்டாருன்னா, இப்ப அமித்ஷாவுக்கு வேலை வெட்டி இருக்குதா இல்லையா, எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை வெட்டி இருக்குதா இல்லையா என்கிற கேள்வி இருக்கிறது. ரகசியமாக அமித்ஷாவை சந்தித்து வேற வழி இல்லாமல் கட்டாயப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கூடிய இந்த கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை சாசனமே அமித்ஷாவுக்கு எழுதி கொடுத்து விட்டார். என்னன்னா இப்ப அண்ணாமலையை மாற்றுவது மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய திருநெல்வேலி அல்வாவை கொடுத்திருக்கார்கள் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அதையும் கேட்கிறாங்க, நாங்கள் அவருடைய அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறாரு. ஆனா இதை கவர்னர் தான் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சாருங்கிறது உலகமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவரே சொன்னாரு, ஓ பன்னீர்செல்வமே சொன்னாரு, மோடி சொன்னதுனாலதான் நான் இவ்வளவு நாள் பொறுத்து கொண்டே இருந்தேன் அப்படிலாம் சொன்னாரு. அப்ப அதுக்கு பேர் நான் உட்கட்சி விவகாரத்தில் தலையிடாமல் வேற என்ன? ஆக மொத்தம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை உருட்டி மிரட்டி பல இடி ரைடுகள் பல வழக்குகளை காட்டி மிரட்டி ஒரு கட்டாய கூட்டணி வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக சிறுபான்மையினர்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிரான அதில் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு அதிகமாக குற்றம் நடக்குது, பெண்களுக்கு அதிகமாக குற்றம் நடக்குதுங்கிறாரு. பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருந்து, குஜராத்ல இருந்து, பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு தூரம் தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான வன்கொடுமைகளும் குற்றங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது உலகத்துக்கே தெரிந்த ஒரு விஷயம் தான். கிரைம் ரேட் எடுத்து பார்த்தாலே ஆனால் இதுக்கு அமித்ஷா பேசுகிறார். அதுபோக தமிழுக்கு செஞ்சிருக்கணும் பல பட்டியலை அவர் ஒதுக்குறாரு. தமிழ்நாட்டுக்கான நிதியை ஒதுக்கவில்லை, சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு மிக குறைவான நிதி ஒதுக்கப்படுகிறது, எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆக மொத்தம் மீண்டும் அதிமுகவை ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி இப்ப அதலாபாதளத்துக்கு தள்ளிவிடக்கூடிய ஒரு முடிவைத்தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார். அண்ணாமலையும் சும்மா இருக்காம பல உள்குத்து அரசியலை செய்ய ஆரம்பிச்சு இப்ப ஒரு பட்டாசு வெடிச்சிருக்காங்க அண்ணாமலை நீக்கணும்னு. கமலாலயத்தில் நயினா நாகேந்திரன் அவர்கள் என்னென்ன நடக்க போகிறது, அடுத்து எத்தனை தடவை உருள போகிறது, எங்க சாயும் எங்க உடையும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஆகியிருக்கிறது. ஆக மொத்தம் அதிமுக மீண்டும் ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அமித்ஷாவோட இந்த வருகையை வரத்துக்கு முன்னாடி பயங்கரமா பில்டப் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அமித்ஷானாலே அரசியல் சாணக்கியர், அவர் ஒரு இரும்பு மனிதர் அப்படின்ட்டு இந்தியாவே அவர் தான் கட்டி காப்பாத்துறாரு, பாஜகவை இழுத்து கொண்டு போய் இமயமலையில் வச்சுட்டாரு அப்படின்லாம் பில்டப்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களே இந்த புதிய தலைமுறையில் தாவேகா பொதுக்குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மெனு கார்டு போட்டுருவாங்க, இங்க ஊறுகாய் கொடுக்கப்படுகிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அமித்ஷா வருகை 11 மணிக்கு பிளைட் இறங்குறாரு, நைட்டு மிட்-நைட் 4 மணி வரைக்கும் கூட்டம் நடக்க போது எடப்பாடி வருவாரு, அப்புறம் ஓபிஎஸ் வருவாரு, அப்புறம் அன்புமணி ராமதாஸ் வருவாருன்ட்டு பெரிய லிஸ்ட்டை போட்டு காலையில தூங்காமே எந்திரிச்சு போய் தமிழிசை வீட்டுக்கு போறாரு அப்படின்லாம் போட்டாங்க. பட் ஆனா அப்படியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கல. அதாவது டூருக்கு போயிட்டு ரூம்ல உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி தான் ஒரு ஐடிசி கிராண்ட் சோலால ரூமை போட்டு நைட்டு ஃபுல்லா டிவி தான் பல ஹிந்தி சீரியல்களை பார்த்திருக்காரு. 2 மீட்டிங் தான், குருமூர்த்தியை போய் பார்த்தாரு, அதுக்கப்புறம் தமிழிசையை பார்த்தாரு. இதுக்கு நடுவில் தான் வரலாமா போலாமா போக வேணாமான்ட்டு பல பேச்சுவார்த்தைகள் எடப்பாடியோட நடந்து ஒரு வழியா மாலை நேரத்துல அவரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பிளைட் கிளம்ப போகுதுங்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஒரு 2-3 முன்னாள் அமைச்சர்களோட போய் ஐடிசில பார்த்து நீங்க அதோட என்னன்னா பிரஸ் மீட் முடிச்சுட்டு அமித்ஷா இறக்கி போயிட்டாரு, எடப்பாடி தேர்றாரு நம்மள விட்டாங்களான்னு. அதுக்கப்புறம் திரும்பி ஓகே எல்லாரும் கையை தூக்கி நிலுங்க அப்படின்னா அண்ணாமலை வேண்டாம் வெறுப்பா கையை தூக்கி நிக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்படி ஒரு வேண்டாம் வெறுப்பான ஒரு கூட்டணி, அதாவது கூட்டணி அமையுதுனாக்கா முன்னாடி எல்லாம் 2 கட்சி கூட்டணினாக்கா 2 கட்சி தோழர்களும் தொண்டர்களும் பட்டாசு வெடிப்பாங்க, கொண்டாடுவாங்க, டிவிக்கெல்லாம் பேட்டி கொடுப்பாங்க.
கொடுப்பாங்க, ஒரு கலை இதா இருக்கும், கூட்டணி அமைஞ்சிருச்சு, இனிமேல் ஸ்ட்ராங்கா நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்ட்டு ஒரு கூட்டணிங்கிறதே தொண்டர்களுக்கு ஒரு பூஸ்டப் ஆகிற விஷயம் தான். இந்த கூட்டணியே வேண்டாம் வெறுப்பா பிள்ளை பெற்று காண்டாமிருகன் பேர் வைப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு கூட்டணியா இருக்கு. அப்படி ஒரு கூட்டணியா இருக்கு. அதாவது ஜெயக்குமார்லாம் வந்து நேரம் அவருக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு எங்கேயாச்சும் அமைச்சிருப்பாங்க, பேச்சாளர் போட்டோ கொண்டு போயிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது 2 நாளுக்கு முன்னாடி ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறாரு, பாஜகவாவது கீஜாக்காவதுன்ட்டு. 2 நாள்ல இவர் இங்க இருந்து போய் அமித்ஷா மீட் பண்ணிட்டு வந்தாரு. அப்பையில இருந்து 1 மாசம் ஆச்சு. ஒரு பழைய இது சரக்கு வேற எடுத்துட்டு இருக்காங்க. நைனா நாங்க எதை திட்டு இருக்கோம், அப்படி சட்டமன்றத்துல ஆண்மையே கிடையாது அதிமுகவுக்கு, ஒரு கேள்வி கேட்கறது கூட துப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அனுப்ப போற பக்கம் அண்ணாமலை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து ஒட்டிட்டு சாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிலைமையில வேண்டாம் வெறுப்பா அந்த கூட்டணி முடிவாயிருக்கு. அமித்ஷா தத்தி இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாலுமே வந்து பழனிசாமி அதான் டெல்லியில போய் மீட் பண்ணும் போதே நம்ம சொன்னோம், பரிதாப பழனிசாமி ஆயிட்டாரு அப்படின்ட்டு. இப்ப அது வந்து வேற வழியே இல்லை, நீங்க சொன்ன கத்தியை வச்சு மிரட்ட மாதிரி தான் அவர் அங்கேருந்து உம்முன்னு வந்தாரு, வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் நிதி தரல, இந்தி திணிப்பு செய்யறாங்க, ஆளுநர் மூலமா டார்ச்சர் பண்றாங்க, பள்ளி குழந்தைகளுக்கான நிதி வந்து பேலன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பெரிய பட்டியல் இருக்கு. ஆனா எதையுமே கண்டுக்காம, எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக யாரு நமக்கு பிரச்சனையை தராங்களோ அவங்களோடய போய் ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு பழனிசாமி போயிருக்காரு. போன வாரம் தான் வக்பு திருத்த மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதிமுக எம்பிக்கள் 4 எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டு இப்ப எந்த மூஞ்சியில இந்த கூட்டணி வந்து மோடியின் ஆதரவுப்பட்ட சின்னம்னு வருவாங்க. நீட்டுல நாங்க பிஜேபி எதிர்க்கலாம், வக்பு திருத்த மசோதாவில் நாங்க பிஜேபி எதிர்க்கலாம். ஆனா நாங்க பிஜேபியோட கூட்டணி அப்படின்னா எந்த தமிழர்கள் வந்து ஏமாந்து ஓட்டு போடுவார்கள்? ஆனா பழனிசாமி வந்து இது வந்து ஏதோ ஒரு பெரிய வெற்றியா நினைக்கிறாரு. என்ன வெற்றினாக்க, அண்ணாமலை தலைவரா இல்லைன்னா கூட்டணி அப்படிங்கிறது அவரோட கோரிக்கைன்னு வெளிப்படையாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அது வந்து ஒரு வழியா அண்ணாமலையா பதவியில இருந்து நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் தலைவரா வந்திருக்காரு. அதை ஏதோ பெரிய சாதனையா அவர் ஒரு வேலை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நிச்சயம் அது சாதனையா இருக்காது. இப்ப வந்து இவரோட முடிவை வந்து அதிமுக தொண்டர்களே ஏத்துப்பாங்களா அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வி. என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். வேட்புமனு இன்னைக்கு யாரெல்லாம் தாக்கல் செய்ய போறாங்க பாஜகவில் இருந்து? ஏன்னா வந்து அண்ணாமலை நான் வந்து ரேசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அடுத்து தமிழிசை சவுந்தரராஜனா, வானதி சீனிவாசனா, நயினார் நாகேந்திரனா, அப்புறம் ஆனந்தன் ஐயாச்சாமி அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க, அவரா அப்படின்னு சொல்லிட்டு பல வித யூகங்கள் இருந்த பொழுது அப்படியே வந்து இந்த கில்லி படத்து கிளைமேக்ஸ்ல வந்து தரையை தொட்டு கும்பிட்டுட்டு விஜய் வந்து விளையாட வரல செமிஃபைனலே விளையாடாம ஃபைனலுக்கு வரும் அப்படி அந்த படத்துல. அது வேற விஷயம். அந்த மாதிரி வந்து இதுல கமலாலயத்தினுடைய வாசலை தொட்டு கும்பிட்டு விட்டு நயினார் நாகேந்திரன் வந்து போய் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த இதுல மிக முக்கியமா 2 விதிகள் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து தாக்கல் பண்ணணும்னா 10 ஆண்டுகள் வந்து உறுப்பினராக இருக்க வேண்டும், 10 பேர் வந்து பரிந்துரைச்சிக்கணும். 10 ரொம்ப ராசியான நம்பர் கூட இருக்கு. வந்து 10 மனுஷாவில் பிரச்சனைகள் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. 10 பேர் வந்து இவருக்கு வந்து பரிந்துரை செய்திருந்தார்கள். அண்ணாமலை, எல்முருகன், வானதி சீனிவாசன் சொல்லி இலகணேசன் எல்லாரும், அதாவது கட்சியில நமக்கு தெரிஞ்ச 10 பேர், அந்த 10 பேர் தான் இவங்க தான் தலைவரை செஞ்சாங்க. அந்த 10 பேரும் சேர்ந்து நயினார் நாகேந்திரன் வந்து அவருக்கு பரிந்துரைத்திருந்தார்கள். அதனால வந்து யாருமே வந்து போட்டியிடாத காரணத்தினால் ஏகமனதாக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தகவல்கள் பாஜக வட்டாரத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு அறிவிப்பாங்களாம். அதுல என்ன அதிகாரப்பூர்வம் தெரியல. VP துரைசாமி எல்லாம் அறிவித்து விட்டார். 10 பேர் சேர்ந்து ஒருமனதாக போட்டியின்றி இருந்தனால் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா, அப்ப அந்த 10 வருஷம் உறுப்பினராக இருக்கணும்னு எதுக்கு அந்த தேவையே இல்லாத ஆணையை நேற்று எதுக்கு கொண்டு வந்தார்கள் என்று தெரியவில்லை. அதனால பாஜகவே இப்போ ஒரு குழப்பத்துல, கன்ஃபியூஷன்ல, பாஜக தான் பொதுவா மக்களை குழப்பத்துல வச்சிருக்கோம். திடீர்னு 8 மணிக்கு மோடி பேச போறாருன்னா அத்தனை பேர் பாக்கெட்டை பிடிச்சிட்டே போவாங்க, இன்னைக்கு என்ன நடக்குமோ, நெஞ்சு வலி வருமா அப்படிங்கிற மாதிரி. 500 ரூபாய் தடை பண்ணுவாங்களா, இல்லை நம்ம பர்செல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஸ்கேன் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி. ஆனால் இப்ப பாஜகவே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறது. யாருமே வந்து அமித்ஷாவை சந்திக்க வரவில்லை. அமித்ஷாவோட பிரஸ் மீட்டோட பேனரை மாற்றுகிறார்கள். கடைசியில் வந்து தலைவருக்குன்னு ஒரு விதியை கொடுத்து அந்த விதியை வந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு மகா குழப்பத்தில் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பாஜகவுக்கு நடந்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த மாநிலத்திலும் நடந்ததில்லை. பொதுவாக வந்து பாஜக வந்து மற்ற கட்சிகளை கிண்டி கலங்கெடுப்பதுதான் ஒரு வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவே வந்து ஒரு மத்தியான அடிச்ச வெயிலில் வந்து அப்படியே ஒரு குழம்பி போய் திரியக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்வுகள் காட்டுகின்றன. ஓகே, பாஜகவுடைய நிலைமையை ஒரு பக்கம் பேசுகிற நேரத்தில் திமுகவில் நின்று நடந்திருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான சம்பவங்களை பற்றியும் சொல்லணும். ஒன்று, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்ததான் சொல்லணும், இப்ப இல்ல, வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவருடைய பதவி காலியாகி இருக்கிறது. அவர் சில நாட்களுக்கு முன்பு திருவாரூர் தங்கராசு அவர்களுடைய 100ஆண்டு விழா, அந்த விழாவில் அவர் பேசிய ஒரு பேச்சு, அந்த பேச்சுடைய ஒரு பகுதி வந்து எல்லா பக்கமே வந்து இணையத்தில் வைரலாக மாறியது. அந்த பேச்சு வந்து பலரும் முகம் சுளிக்கக்கூடிய வகையில இருந்தது, ஆபாசமாக இருந்தது. அப்படிங்கிற
அடிப்படையில் நிறைய கண்டனங்கள், நிறைய விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தன அப்படிங்கிறத பார்க்கிறோம். சைவம் வைணவம் குறித்த ஒரு விமர்சன பூர்வமான ஒரு பேச்சு அது. அது என்ன பேச்சுன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் அது சொல்றப்ப என்னன்னா வந்து இங்க பெண்கள்லாம் இருக்காங்க, மகளிர்லாம் இருக்காங்க, சொல்லலாமா அப்படின்னு கோதாராம பேச்சின் போக்குல அதை சொல்லுகிறார். இருந்தாலும் அந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஆபாசம் என்று சொல்லி கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் அவர் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடி மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று வந்து திமுக துணை பொதுச் செயலாளராக ஏற்கனவே கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த திருச்சி சிவா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே அது வந்து மிக முக்கியமான ஒன்று தான். ஆனால் திருச்சி சிவா அவர்களை இன்னும் பார்த்தோம்னா அவர் திமுக அப்படிங்கிற கட்சியை தாண்டியுமே கூட பலராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல பேச்சாளர் அப்படிங்கிறத தாண்டி நல்ல ஒரு பார்லிமெண்டேரியன். அவர்களுடைய மிக முக்கியமான சாதனை அப்படின்னா 2 சாதனைகளை சொல்லலாம். என்னன்னா, நரிக்குறவர்கள் வந்து பழங்குடியினர் பட்டியலில் தான் இருக்க வேண்டியவர்கள். ஆனா பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப காலம் வந்து எம்பிசி பட்டியலை வைத்திருந்தார்கள். வன்னியரும் எம்பிசி, நரிக்குறவரும் எம்பிசி. அப்படிப்பட்ட ஒரு அணியை வந்து ரொம்ப நாளாக இருந்த ஒரு சூழல். அதுவும் மத்திய அரசுல வந்து எம்பிசி கூட கிடையாது. அங்க வந்து ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் பிசி மட்டும்தான். அப்படி இருந்த சூழல்ல தான் அவங்களை பழங்குடியினர் பட்டியலில் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக குரல் கொடுத்தவர் தேசியவா. அதற்கு பிறகு அவர்கள் பழங்குடியினர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார்கள். அதே மாதிரி திருநங்கைகள் பாதுகாப்புக்காக ஒரு மசோதா கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதையும் வலியுறுத்தி திருநங்கைகளுக்கான ஒரு சட்டம் ஒன்றையுமே திருச்சி சிவா அவருடைய முன்முயற்சியின் காரணமாகத்தான் கொண்டு வரப்பட்டது. தொடர்ச்சியாக பல்வேறு தேசங்கள் இப்ப வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக கூட கடுமையாக நாடாளுமன்றத்தில் அவர் பேசினார். நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கக்கூடியவர் திருச்சி சிவா அவர்கள் என்கிறது தெரியும். அவர் உண்மையிலே துணை பொதுச் செயலாளராக ஆகியிருப்பது அப்படிங்கிறது திமுகவை தாண்டியும் பலருக்கும் கூட மகிழ்ச்சியை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கிற பொழுதே வந்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுறப்ப மாற்றுத்திறனாளிகளை அவருடைய மனதை புண்படுத்துகிற மாதிரியான சில வார்த்தைகளை பேசிவிட்டார். அதுவும் சில கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவரே வந்து வெளிப்படையாக மன்னிப்பினை வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். என்னன்னா வந்து நம்ம வந்து அது எந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள், அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, இளையவர்களாக இருந்தாலும் சரி, நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். என்னன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து யாரும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், அந்த கூட்டத்தில் இருக்கிற பார்வையாளர்களுக்கு மட்டும்தான் போய் சேரும் என்கிற ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு அப்படி கிடையாது. அது உள்ளரங்க கூட்டமாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா தனியார் 2 பேர் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே இப்பொழுது எல்லா அந்த மாதிரியான பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால வந்து பெரிய பெரிய கேமராலாம் இல்ல, அதாவது செல்போனே வந்து போதும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிங்கிறதப்ப எல்லோருமே கவனமாக பொதுவெளியில எச்சரிக்கையோடு பேச வேண்டிய, நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அது வந்து உணரல் என்ன சொன்னா அவங்க வந்து தவறினால் இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கும் உள்ளாக்கப்படுவார்கள். ஆனா இதுல என்னன்னா வந்து இப்ப பொன்முடி பேசினது சரியா தப்பாங்கிற ஒரு விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்படி தூக்கிட்டு அலையிறத பாக்குறப்பதான் எனக்கு பயங்கர காமெடியாக இருந்தது. இப்படி பொதுவெளியிலே அநாகரிகமா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பேசியது, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் எடுத்து வரிசையா வச்சு பார்த்தோம்னா அதை விட ஆபாசமான ஆணாதிக்கம் கொண்ட அருவருக்கத்தக்க பேச்சுகள் நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. ஜெயலலிதா சமாதி பற்றி சீமான் பேசியதாக இருக்கட்டும், விஜயலட்சுமி பற்றி சீமான் சமீபத்தில் பேசியதாக இருக்கட்டும், அல்லது அவங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ரஜினியுடைய அம்மாவை பற்றி, ரஜினியுடைய மகளை பற்றி பேசிய பேச்சாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த பொன்முடி ஆபாசமாக பேசுகிறான்னு சொல்லி விமர்சிப்பதற்கு என்ன தகுதி, அருகதை, யோக்கியதை இருக்குது அப்படின்னு தெரியல. இப்படியான விஷயங்கள் அவர்கள் அதற்காக நம்ம பொன்முடி பேசினது சரிதாங்கிறத நியாயப்படுத்தல. ஆனால் இங்கேயாவது ஒரு கண்டனம் வருகிறது. தலைமை வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் வந்து இது கட்சி பொறுப்புல இருந்து அவரை வந்து நீக்கப்படுகிறார்கள். சீமானுக்கு வந்து சுற்றி பெண்களாக நின்றுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட கூச்சப்படாம அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அவர் பேசுகிறார். அவர் மீது யார் நடவடிக்கை எடுப்பது? கட்சிக்குள்ள இருந்து அவர் மீது, அவருக்கு எதிராக என்ன கண்டன குரல் வந்தன அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. இப்படியான ஒரு சில சம்பவங்களையும் நம்ம சொல்லியே ஆக வேண்டியிருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க இப்பதான் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க வந்து அமித்ஷா வந்து சரி யாராவது சந்திப்பாங்கன்னா யாருமே சந்திக்கல, டாக்டர் யாவும் போய் சந்திக்கவில்லை. அன்புமணி ராமதாஸ் ரொம்ப வருத்தத்துல ரூம் போட்டு அழுதுகிட்டு இருப்பாரு, அதனால அவரும் சந்திக்க போகவில்லை. ஜி.கே. மணி அவர் வந்து போய் பத்திரிகையாளர் கேட்கறாங்க, என்னங்க இந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காருன்னா, ஆமாங்க எனக்கே வந்து டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நேரத்தே ஐயா போய் பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா ஐயா ரொம்ப வேகமா இருப்பாரு, போனா என்ன நடக்கும்னு தெரியல, அப்படிங்கறதுனால கொஞ்சம் பொறுத்து இருந்து நான் வந்து இன்னைக்கு போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். நான் ஒரு 45 ஆண்டு காலம் அவரோடு இணைந்து பயணித்திருக்கிறேன். ஆனால் வந்து இப்ப இது எதனால நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியல. 2 பேரும் வந்து தேர்தலை விட்டு இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து முதல் விக்கெட்டே ஜி.கே. மணி தான். அவர் தான் முதல்ல அந்த கட்சியுடைய தலைவராக இருந்தார். அவரை வந்து கௌரவ தலைவர் ஆக்கி விட்டு தான் அன்புமணியை தலைவராக கொண்டு வந்தாரு. இப்ப அன்புமணியை செயல் தலைவர் ஆக்கிட்டு இவரை வந்து கௌரவ தலைவராக வச்சுக்கிட்டு
ராமதாஸ் தலைவராக மாறி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே வந்து பழைய அந்த மன்னர்கள் காலகட்டத்தில்தான் இந்த மாதிரியான சண்டைகள்லாம் நடக்கும். ஷாஜகானை தூக்கி ஜெயில போட்டுட்டு அவுரங்கசீப் வந்து அரியணையில் அமைவது, குறிப்பா முகலாய மன்னர்கள் காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அப்பாவுக்கு மகனுக்கு இடையில நிறைய சண்டைகள், போட்டி சண்டைகள், சகோதரர்களுக்கு இடையில சண்டை. அதெல்லாம் வந்து யார் வந்து வாரிசு, யார் வந்து பட்டாபிஷேகம் செய்வது, யார் அந்த அரியணையில் அமர்வது அப்படின்னு சொல்லி பல உள்குத்து வேலைகள்லாம் நடக்கும். அது பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்திருக்கிறது அப்படிங்கறதான் தெரிகிறது. இப்ப முதல்ல இவங்க கட்சியிலேயே வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு தான் அடுத்து வந்து யாரோட கூட்டணி பேசுவது அப்படிங்கறது தெரியும். இப்ப பாட்டுக்கு அமித்ஷா பாட்டுக்கு ராமதாஸுக்கு போன் பண்ணி எதுவும் கேட்டாருன்னா அவர் பாட்டுக்கு சீமான் மாதிரி பேச சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து முதல்ல அவங்க கட்சி வந்து என்ன நிலை அப்படிங்கறத ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு தோணுகிறது. அதான் நேற்று ராமதாஸ் வந்து ஏதோ பிரஸ் மீட்டை பிரஸ் எல்லாம் வர சொல்லி ஒரு வெள்ளை பேப்பரை வச்சு நான் தான் மேல் தலைவர்ன்ட்டு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டாரு. ஆனால் அது வந்து முடிகிற பிரச்சனையா இருக்காது நிச்சயம். ஏன்னா வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து கட்சியோட தலைவர்னு அன்புமணி ராமதாஸ் பேர் தான் இருக்கும். தலைவர் வந்து திடீர்னு ஒரு பிரஸ் மீட்ல வந்து வெள்ளை பேப்பர் வச்சுக்கிட்டு சொல்ற நடைமுறையெல்லாம் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா பொதுக்குழு செயற்குழுன்ட்டு பல கட்சினா இதுதான் கட்டமைப்புங்கிற பல இதெல்லாம் இருக்கு. ஸோ பொதுக்குழு தேர்ந்தெடுக்கணும், செயற்குழு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த அப்படி பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூடும்போது அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு இந்த பிரச்சனை போகும்போது அன்புமணி என்ன முடிவெடுப்பார், அப்ப ராமதாஸ் என்ன சொல்லுவார், கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து யார் பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிறது ஒரு தொடர் கதையா தொடரும் அப்படிங்கறதான் தெரியுது. நேற்று வந்து அவரு அறிவிச்சாரு, இன்னைக்கு வந்து நம்ம பிகினிங்லயே சொன்னோம் நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்துட்டாருன்ட்டு. அதுவுமே அப்படிதான் நடந்துச்சு. திடீர்னு நேற்று வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க. நாளைக்கு வந்து ஒரு 24 மணி நேரம் கூட டைம் கொடுக்கல. நேற்று மாலை தான் அறிவிப்பு வெளியானுச்சு. எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம், நாளைக்கு வந்து 2 to 4 வந்து எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்றாங்க. கன்னியாகுமரியில் ஒருத்தர் வந்து தலைவருக்கு போட்டியிடணும்னு விருப்பப்பட்டிருந்தாருன்னா அவர் எப்படி அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வருவார், டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி. அதுலயும் 10 தலைமை குழு உறுப்பினர்கள் யாரோ கையெழுத்து போடணுங்கிறாங்க. அந்த 10 தலைமை குழு உறுப்பினர்கள்னா அவங்க எல்லாரும் 10 பேரும் ஒரே வீட்டில் ஒரு நாளா இருக்க மாட்டாங்க, அங்கங்க இருப்பாங்க. 10 பேரை பிடிச்சி கையெழுத்து போட்டு வரதெல்லாம் அப்ப நேரடியாவே வந்து எவனும் தலைவர் பொறுப்புக்கு வராத, நாங்க ஒரு ஆளை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மீடியாக்காக இதெல்லாம் பண்ணுவோம் செய்வோம். அதெல்லாம் வந்து யாரு போய் கேட்டா அழுதாங்க பிஜேபி தேர்தல் வச்சே ஆகணும்னு அறிவிச்சுட்டு போங்க, கேட்டு அதை ஒரு நியூஸ் கார்டு போட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதானே. அதாவது அப்படிதான் கட்சி, அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயகம்ங்கிறது இல்ல. இவங்க ஜனநாயகத்துக்காக போராடும் கட்சிகள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்னென்ன அறிவிச்சிருக்காருன்னா, இப்ப நீட்ல வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 22 மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான கண்ணீர் அஞ்சலி வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார். அதாவது ஒருத்தங்க இறந்த உடனே நடத்துவதுதான் அஞ்சலி. 22 பேர் இறந்ததுக்கு பிறகு கண்ணீர் அஞ்சலி நடத்துவதாக அறிவித்திருக்கிறார். இது வந்து தேர்தலை ஒட்டி தான் அவர் நடத்துகிறார் அப்படிங்கிறது தெரியும். திமுகவை வந்து விமர்சிக்கலாம், திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கு, அதனுடைய நிலை என்னாச்சு அப்படின்னு விமர்சிப்பதுங்கிறது வேற. ஆனால் திமுக மட்டுமே விமர்சிக்காம இந்த நீட்டு தேர்வை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் முழுக்க வந்து மத்திய அரசு இருக்கிற பொழுது அதை எதிர்த்து கேள்வியை கேட்காம இதை மட்டுமே பண்ணி கொண்டிருப்பதுங்கிறது என்ன நியாயம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. விஜய் இதே தான் செய்தார். வந்து நீட்டு வந்து பிஜேபி அரசை பத்தி விமர்சிக்காமல் கண்டிக்காமல் வெறுமனே திமுகவை பத்தி மட்டுமே கேள்வி கேட்டு அது இந்த பிரச்சனையை திசை திருப்பினார். இப்ப வந்து எப்படியாவது பிஜேபியோட கூட்டணி வச்சாகணும்னா இந்த கேள்வி வரும் அப்படிங்கறனால இப்பயே திமுக முழுக்க அத்தனை புகாரையும் தூக்கி அந்த பக்கம் போட்டோம்னா, கேஸ் இவங்க பேர்ல எழுதிட்டோம்னா அந்த பக்கம் சேர்ந்து கொள்ளலாம் என்பது எடப்பாடி பழனிசாமியோட கணக்காக இருக்கலாம். ஆனால் அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து கடந்த தேர்தலில் இருந்தே வந்து சிறுபான்மை வாக்குகள் எதுவுமே கிடைக்கல. கடைசி அவங்க கூட வந்து எஸ்டிபி கட்சி, அந்த கட்சி மாநாட்டை தான் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப எஸ்டிபி கட்சியினுடைய தலைவர் நெல்லை முபாரக்கே இன்றைக்கு அண்ணா அறிவாலயம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வக்பு வாரிய மசோதாவை எதிர்த்து தனி தீர்மானம் சட்டசபையில கொண்டு வந்ததற்காக நன்றி தெரிவித்து விட்டு போயிருக்கிறார். அப்படிங்கிறது எஸ்டிபியும் அநேகமா வந்து ஏடிஎம்கே கூட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது அறிகுறியை தான் காட்டுகிறது. ஆக மொத்தம் வந்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்ப பிஜேபி கூட்டணிக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை இருந்தாலும் போய்த்தான் ஆகணும், வேற வழி இல்லைங்கிறது இருக்கிறது. அதுக்கப்புறமே வந்து ஓபிஎஸ் எல்லாம் எப்படி ஜமாளிப்பாங்கிறது இருக்கிறது. சிறுபான்மையினர் வாக்குகள் என்பது சுத்தமாக வந்து முற்றிலுமாக வந்து அதிமுக கூட்டணிக்கோ வர முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேற வழி இல்லாம இப்ப வந்து இந்த நீட்டு பிரச்சனையை எடுத்து அது திமுக அரசுக்கு எதிராக திசை திருப்பணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாரு. அந்த முயற்சி வெற்றி பெறும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீட்டுக்கு எதிராக இறந்த மாணவர்களுக்காக அஞ்சலி செலுத்துறோம்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இவர் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு சார்பா நடந்த அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுக்கு ஆலோசனை கொடுத்த பார்த்து அதனால என்ன பயன், அது வந்து விளம்பரத்துக்காக தமிழ்நாடு அரசு நடத்துது, அரசியல் லாபத்துக்காக நடத்துது அப்படின்னாரு. அறிவு உள்ள எல்லாருக்குமே ஈஸியா
ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்கிற கட்சிகள் ஒண்ணு கூடி ஒரு விஷயத்தை பத்தி பேசி அது வந்து சட்ட போராட்டமா முன்னெடுக்கலாம். எல்லா கட்சிகளோட ஆதரவோட தமிழ்நாடு அரசு சார்பா சட்ட போராட்டமா முன்னெடுக்கலாம், நீட் விலக்கு பெறலாம் அப்படின்ட்டு முயற்சிக்கும் போது அதை வந்து அரசியல் விளம்பரம், அது வந்து தேர்தலுக்காக செய்யறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் நீட்டுக்கு எதிராக இருந்தவங்க வாங்க அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு கூட்டு போறது வந்து அது எந்த வகையில பயன்படும்? அது வந்து நீட்டு இப்ப அஞ்சலி செலுத்துறதுனால வந்து உடனே சுப்ரீம் கோர்ட் எல்லாம் கூடி எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு, அதனால இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, அதனால வந்து நீட்டை வந்து இமீடியட்டா தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்கன்னு ஏதாச்சும் நடக்க போதா, இது ஏதாச்சும் ஒரு வகையில பயன்படுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தொடர்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே எக்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஷோங்கிறது வந்து பார்வையாளர்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், அவருடைய கருத்துக்கள் குறித்து உரையாடுவதற்கான, தெளிவுபடுத்துவதற்கான, பதில் சொல்வதற்கான ஒரு ஷோ அப்படிங்கிறதுனால உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை இன்னைக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதையெல்லாம் தொகுத்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்று பேசுவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.